ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எதற்கு என்கிற ஒரு கேள்விக்கு பதிலை குறித்து நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். அநேகருடைய கேள்வி, பாஸ்டர், நீங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து ஏறக்குறைய 28 வீடியோக்கள் போட்டிருந்தீர்கள். அவைகள் பரிசுத்த ஆவியை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்று கேட்கிறார்கள். இது ஒரு நியாயமான கேள்விதான். கிறிஸ்தவர்களே, இந்த உலகத்தை 3 காலங்களாக பிரிக்கலாம். ஒன்று பிதாவின் காலம், இன்னொன்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் காலம், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் காலம். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் பிரதானமாய் கிரியை செய்கிறார், இந்த யாவே எலோஹிம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் செகண்டரியாக கிரியை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது இயேசு கிறிஸ்துவை குறித்தான் சொல்லப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்து கொண்டே வந்தார். அதன் காலம் கழித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம். இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து தான் முழுமையாய் வெளிப்படுகிறார். பிதா பரலோகத்திலிருந்து இயக்குகிறார், பரிசுத்த ஆவியானவரும் அப்பொழுது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு வந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் வெளிப்படுகிற காலம். பிதாவாகிய தேவன் தன்னை மட்டுமே கனம் பண்ணாமல் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் கனம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறபடியால் அவர் இந்த காரியங்களை அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் கடைசி காலம், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாட்கள் அளவும் தன்னை வெளிப்படுத்தி அவர்களோடு ராஜ்யத்தின் மகிமையான ரகசியங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டார். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய 9ஆம் வசனத்திலே இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவருடைய வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஊழியத்தை முடித்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்தை விட்டு போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போய் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு சென்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் என்னை அனுப்பினிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு சொன்னார். இப்போ இயேசு சொன்னார், நான் என்னை அனுப்பின என் பிதாவிடத்திற்கு போகிறேன். நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பினேன் என்று தான் சொன்னார். அநேக கிறிஸ்தவர்கள் போதிப்பது இயேசு பரலோகத்திற்கு போய்விட்டு பரிசுத்த ஆவியாக திரும்ப வந்தார். குதர்க்கமான ஒரு சத்தியம் அது. இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போவது நல்லது, நான் வேறொருவரை உங்களுக்காக அனுப்புவேன். அவர் வந்து
இன்னென்ன காரியங்கள் உங்களிடத்தில் செய்வார் என்று இயேசு சொன்னார். இன்னொரு வசனம் கூட நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்துவைத்தான் நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொள்ளுகிறீர்கள், இயேசுவை பாடுகிறீர்கள், இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறீர்கள். ஓகே, இவங்களெல்லாம் வேதத்தின்படியானதா என்பதை நாம் பார்க்கிறதில்லை. கிறிஸ்தவம் எப்பொழுதுமே பாரம்பரியமாக தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்து கொண்டு வருவதால் கிறிஸ்தவம். ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் போகும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். இப்பொழுது அவர் வேறொரு நபரை அனுப்பியிருக்கிறார். வேறொருவர் என்கிற வார்த்தையை பலமுறை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வேறொருவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளோடும் சபையோடும் வாசம் பண்ணி அவர் சபையை கர்த்தருடைய நாளுக்கென்று, இயேசுவின் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லா வரங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷமான வரம் இருக்கிறது, அது அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை வரமானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அந்த அந்நிய பாஷையை பெற்ற கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலவிதமான வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தி இந்த வரங்கள் மூலமாக சபை கட்டப்படுகிறது. திரளான ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். திரளான ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் வருகிறது. இப்படிப்பட்ட வல்லமை ஊழியங்களையும் வரங்களையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகினால் சபையானது பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் ஆகித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற சபைகள் தான் மெய்யான சபைகள். பரிசுத்த ஆவியை குறித்து ஒருவர் இப்படி சொன்னார், எங்கள் சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் ஒரே ஒரு முறை தான் கேள்விப்படுவோம். ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று அவர்கள் கொடுப்பார்கள் அல்லவா, அப்பொழுது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை குறித்து எந்த போதனையும் எங்களுக்கிடத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த சபைகள் வறட்சியான சபைகள், நீரோட்டமான தேவனுடைய ஜீவ நதி பாய்ந்து வருகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. ஆகினால் இயேசு இருக்கையில் பரிசுத்த ஆவி எனக்கு எதற்கு என்று கேட்பது ஒரு வேத சத்தியத்தின்படியான அர்த்தமான ஒரு காரியம் அல்ல. அடுத்து பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இந்த தேவனுடைய ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய சரீர மீட்பை கொண்டு வருகிறார். யூதாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவருடைய பலவிதமான கிரியைகள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய கிரியையும் இயேசு கிறிஸ்துடைய கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன். மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையான கிரியை பவுல் இப்படி சொல்லுகிறார், புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா பரிசுத்தம் அடைய முடியாது. நாமெல்லாம் புறஜாதிகள். இந்த பலி பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்ய வேண்டும். ஆகையால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு முழுவதிலும் நிரம்பி நிற்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் கனம் பண்ணுகிறார். ஆனபடியால் இயேசு சொன்னார், தேவனுக்கு விரோதமாய் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொல்லப்படும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த தூஷணமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவ ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் விசேஷமானவராய் இருப்பது போல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்தாதிருங்கள், நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இந்த பரிசுத்த ஆவியை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து நடவுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று இயேசு சொன்னார் அல்லவா? இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நான் நடத்தப்படுவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவி தேவை. 35 வருடங்கள் அருமையான சத்தியங்களை, மகிமையான சத்தியங்களை, உலகத்தில் எந்த புஸ்தகத்திலும் எந்த பிரசங்கத்திலும் கேட்காத மகிமையான காரியங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மிக மிக உதவியாக இருந்தபடியினால் ஆவியால் நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கும் ஆவி இல்லாமல் பாடுகிற பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் போனால் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம். அவர் இயேசு தான் அனுப்பினார். இயேசு இருக்க பரிசுத்த ஆவி எதற்கு கேட்காதீங்க. அவர் அனுப்பினதே இயேசு கிறிஸ்து தான். அவர் யாரை அனுப்பினாரோ அவரை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள், அவரை கனம் பண்ணுகிறது இல்லை, அவரோடு உங்களுக்கு எந்த ஐக்கியம் இல்லை. நான் பெனடிக்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதற்கு? the communion of the Holy Ghost. எதற்கு? இவர் அனுப்பினதே பிதாதான், இயேசு தான். இயேசு பிதாவிடத்தில் கேட்டார், நான் என் ஊழியத்தை முடித்து மகிமைப்பட்டு இருக்கிறேன், நீர் பரிசுத்த ஆவியை உடனடியாக அனுப்பும். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உங்க இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் நான் போகாவிட்டால் வேறொரு தேற்றவாளனாகி அவர் வர முடியாது. ஆகியால் நான் போகிறேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவர் வந்து எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்து முடிப்பார் என்று அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி நீங்கள் உதாசீனம் பண்ணிவிட்டு பிதாவோடும் இயேசுவோடும் பண்ணுகிற ஜெபங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்தில், பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் பண்ணி விடுகிறீர்கள். இப்பொழுது இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறீர்கள், பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறீர்கள். பரிசுத்த ஆவி உதாசீனம் பண்ணின பின்பு நீங்கள் இயேசுவோடும் பிதாவோடும் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் கிரியை செய்யும் என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் கிரியை செய்யாது. யார் பரிசுத்த ஆவியின் சப்தத்தை கேட்கிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியை கனம் பண்ணுகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவினால் நிறைந்திருக்கிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடக்கிறார்களோ, இவர்கள் பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ணுகிறார்கள். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை தயவு செய்து உதாசீனம் பண்ணாதிருங்கள். அவர் அனுப்பினதே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் தான். ஆனபடியால் அவர்கள் அனுப்பினவரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, அவரோடு இணைந்து கிரியை செய்யும் பொழுது, பிதாவும் குமாரனும் சந்தோஷப்பட்டு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் குறைவில்லாமல் இருக்கும். பிதாவினுடைய பூர்ணத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் ஊழியத்திலும் கொண்டு வருவதே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் நமக்குள் வந்தபடியினால தான் நம்முடைய வாயில அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அவர் வராமல் கூப்பிட முடியாது. ஏதோ ரீதியில் பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்டதினால்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியானவர் நமக்கு ரொம்ப தேவை. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் எனக்கு நிறைவாக இருக்கிறார், நல்ல நண்பராக இருக்கிறார். நான் அவரை கனம் பண்ணுகிறேன், நான் அவரோடு நேரம் செலவிடுகிறேன், அவரோடு நான் பேசுகிறேன், அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறார்.